எல்லோரும் ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே அடக்கிய. ஹோம் டூர் போட முடியாதுங்க. 1 மாதம் சென்று போடலான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதுனால போட முடியாதுங்க. இது எங்கள் ஏரியா வேண்டாம் பாருங்கள். இதுதான் எங்கள் ஏரியா. புதுசாக தான் டெவலப் ஆகுது. இந்த பற்றியில் நாங்கள் வர்றப்போ கருவேலி கடை இருந்துச்சு. அதை பூரா எனக்கு சேச்சிக்கு வந்து இடிச்சு தள்ளிடுச்சு. இன்னும் பாருங்கள் வீடாகி மக்கள் பெரிய பிரிவாக நாங்கள் வந்த நேரம் அப்படியே வடக்கடையை போட்டு நானும் கஜாலா காசு சம்பாரித்து நல்லபடியாக வாழ்ந்துருவேன். நாங்கள் போன இடம் பூரா அப்படித்தாங்க கலகலன்னு ஆக்கிடுவேன் அந்த இடத்தையே. அப்படித்தான் நாங்கள் நேற்று தான் குடி வந்தோம். இன்றைக்கி சேச்சிக்கு வந்து எல்லாத்தையும் தோண்டி பூரா ஆரம்பிக்கிறாங்களாம், பிளாட் போடுறாங்களாம். பார்த்தீங்களா சூப்பரில். அங்கே வருங்க, அதுதான் மெயின் ரோடு. எங்கே எனக்கு தெரியுது உங்களுக்கு, அதுதான் மெயின் ரோடுங்க. அந்த ரோடு இல்லையாக்கா நீங்கள் அங்கே வெட்டியில் சமோசா கடை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டியா? இந்த அங்கே போட வந்தானே நம்ம பிழைக்கிற இடம் தான் இது. இடம் நம்ம வீடு கட்டின இடம் தான் பிழைக்கிற இடம். அங்கனக்குள்ளேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தள்ளுவண்டி கடையை போட வேண்டியதானே. அதாவது வெக்கப்படக்கூடாதுங்க. வெளியில் முகம் காட்டுறதுக்கு வெக்கப்படுறது, பேச்சு பேசுனா நம்மளுடைய தன்மானம் குறைஞ்சிருன்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்க. நான் நல்லபடியாக பேசி நல்லபடியாக எல்லாரோடையும் மக்கள் மனசலோடு சேர்ந்து உங்களுக்கே பிடிக்குது. எங்கே இருக்கிறவங்களுக்கே என்னோடய பேச்சுவார்த்தை பிடிக்குது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம போயிருமா? அம்புட்டு பேரோடையும் நல்லா பேசி அப்படி அம்புட்டு பேர்த்தையும் சமோசா வாங்கி வைக்க மாட்டேன். சமோசாவாக வாங்கி தள்ள வச்சுருவேன் அம்புட்டு பேரும். இதுதான் எங்கள் ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே கறிவெளி கடத்தான் இருக்குது. ஆனால் வெட்ட வெளியாக இருக்கிறதுனால இங்கே வருங்க, எங்கள் காணா விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்கள நல்லா பேட்டு அடிக்கிறாங்க பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் இந்த வருங்க வேலம்மாளுக்கு எது தாப்பிலங்க இந்த இருக்கு வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோவா தெரியுதான்னு தெரியல. இதுதான் அந்த வேலம்மாள். ஆனால் வந்து நைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டு போடுவாங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ பகலாக இருக்கிறதுனால மரங்கள்லாம் மறைச்சிருச்சு. கட்டடம் அந்த இருக்கு பாருங்களா, கட்டடம் தெரியுதா? என் பூனை அவ்வளவுதான். இதை விட ஜூம் பண்ணண்டா ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ ஒரு மக்கத்தடியான இது. அதாவது ஹோம் டூர் பண்ணாதது காரணம் அதுதானுங்க. எங்கள் இடம் வந்துங்க அப்படியே நீளமான இடமா இருக்குது. நீளமான இடமா இருக்கிறதுனால ட்ரெயின் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் பெட்டி மாதிரியே போகுது பார்த்துக்குங்க. பாதை விட்டு பெட்ரூம் இதெல்லாம் போடுறாப்புல எங்கள் வீட்டுக்காரர். அது இடஞ்சலாக இருக்கும்ல, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது, அட்டசலாக இருக்கும். அதனால் ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, மேலே ஒரு 10 ரூம் எடுத்துருவோம், கவலைப்படாது அப்படின்னு இருக்காரு. சரின்ட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு போடுறேன் ஹோம் டூரு என்ன. ஆனால் இப்போ போட முடியாது. இங்கே பற்றியெல்லாம் வெட்ட வெளியான இடமா இருக்கும். எப்படி பேட்டு அடிக்கிறாங்கண்டு, ஆஹா அப்படி ஒரு விளையாட்டு குதிச்சு இங்கே பாருங்க. சீமான் வேட்டியை கட்டிக்கிட்டு பேட்டு அடிக்க கண்டுட்டார். என்னாச்சு பந்து யார் விட்டு போச்சு? காணாமல் போயிடுச்சா? போட்டு தள்ளு. என்ன அப்படி காணாமல் போகிற அளவுக்கு அடிக்கிட்டு அடிப்பியா? சின்ன பிள்ளை விட்டு விளையாடுறப்ப சின்ன பிள்ளை மாதிரி அடிக்கணும். உங்களை என்ன இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஓங்கி அடித்து பந்தை காணாமாயிட்டார். 20 ரூபா பந்தை. உங்களை யார் அப்படி ஓங்கி அடிக்க சொன்னது? ஏங்க இப்போ கேட்குறது பாரு, உங்களை யார் ஓங்கி அடிக்க சொன்னது? இப்போ இதை அவ்வளோ வேகமாக எதுக்கு அடிக்கிறிய? உங்களை என்ன சச்சின் டெண்டுல்கர்னு போன உங்களுக்கு பட்டமாக கொடுக்க போகிறாரு என்னன்னு பாருங்களேன். பந்தை ஓங்கி அடித்து பூரா வெளியே தள்ளிட்டாரா? அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லுங்கள். நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை. நல்லபடியாக கிண்டல் பண்ணுங்கள். கிண்டல் பண்ணாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க. அதெல்லாம் இங்கே வருங்க, இதே இடமுங்க. இது எங்கள் மாமா வீட்டு இடமுங்க. இதில் வந்து வீடு பார்த்துக்கிட்டா இப்படி நெட்டு வாக்கில் இருக்குங்க. இந்த பக்கம் பாத்ரூம் வந்துடுது பார்த்துங்க. இப்படியே பெட்ரூமு கிச்சன் இப்படி போட்டோம்டா இப்படியே நேராக பாதை ஓடுறாப்புல இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் பாதை போட்டோம்டா இடம் பூரா வெறும் கட்டடம் தாம்பில் நிற்கும். இடமே இருக்காது. திணி இடமா இருக்குது. ஒரு கட்டில் தான் போட முடியும். ஹாலு ஒரே ஒரு சோபா தான் போட முடியும். வசதியாக இருக்க முடியாதுன்றாரு. பந்தெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருந்து யாரோ தண்ணி தொட்டியை மூடுங்கண்டு. நல்ல மனசக்கா இந்த தண்ணி தொட்டியை நல்லா சிராப்பு போட்டு மூடிட்டோம்ங்க. இதையும் நல்லா மூடி விடணும். இது வந்து கிராமத்து தண்ணிங்க. நல்ல தண்ணிதான். இது நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி இல்லை, வீட்டுக்குள்ள போப்பல. இது வந்து கிராமத்து தண்ணிங்க. கிராமத்துலேருந்து தண்ணி இதில் போட்டு விட்ருவாதுங்க. காலையில் முதல்னு ஓடும். இதுலையே துணி துவைக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிருவேன். வீட்டுக்குள்ள இருக்க போகிற தண்ணியை போட்டு புழங்க மாட்டேன். கரண்ட் பில் என்ன ஆகுறது? ஆத்தாடி பூரா அப்படி சிக்கனமாக இருந்தால் தானே நான் இது வீடு கட்டின கடன் அடைக்க முடியும். என்னங்க யோ பார்த்தியா மூஞ்சி அடிச்சு விட்றாத. இந்த ஆள் அடிக்கிறது பந்தா அடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இதுதாங்க எங்கள் ஏரியா நல்லா இருக்குங்க. புதுசாக இப்போ தாங்க டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே பாருங்கள் ஒரே பங்களாவாக வீடாயிரும். அம்மா இடத்த விற்றா போதும். சுடுகாடை கூட மனம் ஓட்டு விற்றா அதையும் வாங்கி படபடன்னு வீடு கட்டிப்புறாங்க. எங்கள் அம்மா கட்டட வேலைக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அங்கே போய் கட்டட வேலையில் போய் ஒரு வீட்டில் போய் வானத்தை தோன்றுறாங்களாம். அப்படி வானத்தை தோன்றப்ப வெறும் எலும்பு கூட வந்துச்சான். எலும்பு கூட வருது என்னப்பா அப்படின்னு கொத்தனார்கிட்ட கேட்கறதுக்கு அவர் சொன்னாராம், ஏக்கா இது பூரா சுடுகாடை இருந்தது அப்படின்ட்டு.
பார்த்தியலா மனசு போய் எல்லா இடத்துலையும் குடி போயிடுவாங்க. அப்படி சுடுகாடாக இருந்தாலும் விட மாட்டாங்க, எல்லாத்துலையும் குடி போயிடுவாங்க. இங்கே வருங்க, லைக் பண்ணுங்க. எங்கள் வீடை ஒரு நாளைக்கு எடுத்து ஹோம் டூர் காட்டுறேன். என்ன ஒரு ஹாலும் கிச்சன் தான் அன்றைக்கி பார்த்து எல்லாருந்தேன். வேறு என்னத்தை எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். அதாவது வீட்டில் பூரா பொருள்களை பூரா அடிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க நல்லா தரேன் நானும் புரியல. இப்போதான் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை. தினமும் ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லுவேன். உண்மை கதையத்தான், வேறு அடுத்த கதையே பேச மாட்டேன். நல்லா தெரியாது. உங்கள் சொந்தக்கார ஒருத்தனாக வீடு சின்ன வீடாக இருக்குது, காட்ட சங்கட்டமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வந்திருக்கேன். 2 சென்டில் வீடு கட்டியிருக்காக, அதை வீடியோ எடுத்துருங்க, அதை காட்டுண்டாக. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இங்கே வருங்க, இங்கே வாங்க, நான் ஒரு குடிசை வீடு கட்டி அந்த குடிசை வீட்டில் தான் என் குடும்பம் நடத்துகிறோம்னு இருந்தால் கூட அதைத்தான் எடுத்து நான் குடிசையில் வாழ்கிறேன். நீங்களும் சொந்தமாக குடிசையை கிட்ட இந்த மாதிரி கட்டி வாழுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த வீட்டை கட்டி அந்த வீடு ஏவிடுன்னு பெருமைப்படுத்துகிற அளவுக்கு நான் மோசம் கட்டவ கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். என் குணமான அவங்களுக்கு தெரியலை, என் உறவுக்காரவர்கள். எங்கள் பெருமை காட்டுறதுக்காக நகை விட்டு காட்டுறதும் பெருமை காட்டுறதுக்காக வீடு கட்டி காட்டுறதும் காட்டுறேன். மற்றவங்களாம் அதே மாதிரி சிக்கனமாக என்னைய மாதிரி இருந்து நல்லபடியாக வீடு வாசலை கட்டி நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இவ்வளோ பேசுகிறது. அப்புறம் நான் பெருமையாக வாழ்கிறேன், நகை வச்சுருக்கேன், நான் புருஷனோட நல்லா இருக்கேன், நான் குடும்பம் உறவுக்காரர்களோட ஒத்துமையாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு கிடையாது. நீங்கள்லாம் அப்படி வாழணும் அப்படின்றதுக்காகத்தான். ஒரு பொண்ணை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது வாழ்க்கையில், மனசில். பக்கத்து வீட்டில் பாருங்க, அவங்க ஒரு இது ஒன்றாண்டா நம்மளும் அதை பண்ணி சாப்பிட்றானப்பா அப்படின்னு தோணும். பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க தலை நிறைய பூ வச்சுருப்பேனா, நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தலை நிறைய பூ வச்சு ஒரு நாளைக்கு போகணும், என்ன வீட்டுக்குள்ளேயே இடக்கம்பு தோணும். அப்படி பார்க்குற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த அக்கா மாதிரி நம்மளும் வந்தோம்னு சிரிப்பாக விளையாட இருக்கணுமாப்பா, நல்லபடியாக சிக்கனமாக இருந்து வீடை கட்டணுமாப்பா அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்கணுன்றது. அவங்க என்னோட எண்ணம் என்னன்றது புரியாமல் நான் பெருமைக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உண்டு அடுத்தது வீட்டை கடை சொல்கிறாங்க, 2 சென்டில் வீடு கட்டியிருக்காங்களாம், பெரிய ஹாலாம் பெரிய கிச்சனா, என்ன பெட்ரூமில் என்ன என் வீடு இதுதான். அதாவது கூரை வீடாக இருந்தாலும் காட்டுவேன். இந்த கூரை வீடை நான் கட்டியிருக்கேங்க, இந்த கூரை வீடை கட்ட முடிச்சு செலவாச்சுங்க, நல்லபடியாக என் சொந்த வீட்டில் கூரை தூத்து போட்டு நாங்கள்லாம் வாழ்கிறோமுங்கன்னு காட்டுவேன். அதுதான் பெருமை, அதுக்குத்தான் மக்கள் லைக் தருவாங்க. பெருமைப்படுத்துறவங்களுக்கு என்றைக்குமே மனசை நினச்சிருக்க முடியாது. அதுதான் உண்மை. உண்மையை பேசணும்னா என்றைக்கு மக்கள் மனசை விட்டு நீங்கள் அதை இடம் பிடிப்போம். என்னங்க நான் சொல்கிறது உண்மை தானே? எல்லாம் உண்மையிலே லைக் பண்ணுங்கள். ஏங்க பந்தை அடிக்கிறீங்க, மெதுவாக அடிங்க. காக்கு இது இருக்கு ஓடுது வாக்கா, இதுலேயும் ஒரு பந்தை போட்டு விட்றாதே. இது 2வது பந்து, 3வது பந்து வாங்க விடவே மாட்டேன், பார்த்துக்கோங்க சிம்மாப்பா.